அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இந்த ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A அந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வெளியே வந்திருக்கு. டோட்டலாக எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரூப் 2 அண்ட் 2A ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 2377 போஸ்டிங்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிங்க வரனால இதெல்லாம். சரி, அதை பற்றின டீட்டெயிலாக தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. சரி, இதான் நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 20/6/2024. அவங்க சொன்ன மாதிரி இந்த ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செப்டம்பரில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனுவல் பிளானில் கொடுத்த அதே பிரகாரம் இப்போ ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் அந்த டேட் பார்த்தீங்கன்னா 20/6/2024. சரி, முதல்ல முக்கியமான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்துடலாம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னாக்கா, நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 20/6/2024. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 19/7/2024 தான் லாஸ்ட் டேட். சரிங்களா? இன்னைய டேட்லேருந்து இந்த 20ஆந்தேதியிலேருந்து 19/7/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அது உள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க இந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டாக எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும். எக்ஸாம் டேட் இப்போ டேட் ஆஃப் த ப்ரிலிமினரி, ஏன்னா குரூப் 2, 2A அப்படின்றது ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 கேட்டகரியாக நடக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 40% சூஸ் பண்ணி மெயின் எக்ஸாமுக்கு அனுப்புகிறாங்க. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 14/9/2024 இந்த டேட்டில் நடக்குது. செப்டம்பர் மாதம் 14ஆந்தேதி இந்த எக்ஸாமு. டைம் பார்த்தீங்கன்னா 9 to 12. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் முக்கியமான டேட்டு. எப்படி அப்ளை பண்ணணும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இல்லாதவங்க புதுசாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணணும். யாரெல்லாம் இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அவங்க டிகிரி டீட்டெயில் அப்டேட் பண்ணி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இப்போ இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரி, முதல்ல என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 2 டைப் ஆஃப் போஸ்டிங், குரூப் 2 சர்வீஸு, அதுக்கப்புறம் 2A சர்வீஸ். குரூப் 2, 2Aக்கும் ரெண்டுக்கும் தனித்தனி, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் ரெண்டுக்கும் காமன் தான். மெயின் எக்ஸாம் வந்து ரெண்டுக்குமே டோட்டலாக மாறுபடும். இப்போ குரூப் 2 சர்வீஸில் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 507 போஸ்டிங். குரூப் 2 சர்வீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா எத்தனை போஸ்டிங்னா 507. அதில் என்னென்ன கேடரில் நம்மளுக்கு போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு டாப் லெவல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 போஸ்ட் இருக்குது அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில். அதுக்கப்புறம் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அதில் பார்த்தீங்கன்னா 336. இதில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ், அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது போஸ்டிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய போஸ்டிங் வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5000 போஸ்டிங் கிட்ட குரூப் 2 வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சேஞ்ச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ 336 போஸ்டிங் தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாமல் ஸ்டார் கொடுத்ததால இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய போஸ்டிங் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பே லெவல் பார்த்திங்கன்னா 18 சிபிஎஸ். அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 போஸ்டிங்கு. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் 1, சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேட் 2, அதில் 5 போஸ்டிங். அப்புறம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், அதில் 2 போஸ்டிங்கு. ஸ்பெஷல் பிரான்ச், இப்போ இந்த விஜிலன்ஸு, அதுக்கப்புறம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், டிஎன் போலீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 19, 21, 2, 23 போஸ்டிங் இருக்குது. இந்த மாதிரி பர்டிகுலராக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்டிங். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறது இந்த ஃபாரஸ்டர் 107 போஸ்டிங், டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. சரி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 507 போஸ்டிங். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டார் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா, ஷார்ட் ஃபால் வேகன்சி சேர்த்து. டபுள் ஸ்டார் வந்து வேகன்சிஸ் ஆஃப்டர் டிடெக்ஷன் ஃபார் ரிசர்வேஷன் டிடெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் ஸ்டார் அப்படின்றது. ஸோ அதுக்கடுத்த குரூப் 2A சர்வீஸ், இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் போஸ்ட் முதல்ல எவ்வளோன்னு பாருங்கள். 1820 போஸ்டிங் குரூப் 2A சர்வீஸில். டோட்டலாக 1820 போஸ்டிங். எத்தனை கேட்டகரியில் இருக்குதுன்னு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 கேட்டகரியில் போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக வந்து ஒரு 48 கேட்டகரிஸ் இருக்குது, பிரிச்சிருக்கிறாங்க அந்த போஸ்டிங்கை டிபார்ட்மெண்ட் வைஸாக. அதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டர். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கார்பரேஷனில் அதில் ஒரு போஸ்டிங்கு. அந்த மாதிரி ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன் அதில் ஒரு போஸ்டிங். சீனியர் இன்ஸ்பெக்டர், இதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 497 போஸ்டிங் இருக்குது சீனியர் இன்ஸ்பெக்டரில். அப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர், அதில் ஒரு 4 போஸ்டிங்.
அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஒரு 270 போஸ்டிங். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக இங்கே போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இல்லைனா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் கொடுக்குறேன், இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக அந்த மெயினாக அந்த ஆர்ஐ ரெவன்யூ அசிஸ்டன்ட், அதுதான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வைஸாக நிறையா இருக்குது. ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு டிஸ்ட்ரிக் வைஸாகவே இங்கே கொடுத்துருக்குறாங்க. செங்கல்பட்டு ஒரு 2, சென்னை 22, கோயம்புத்தூர் 11, கடலூர் 2 அப்படின்ட்டு இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ரெவன்யூ அசிஸ்டண்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டு, ரூரல் ஹெல்த் டெவலப்மெண்ட்டில், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஸ்கூல் எஜுகேஷனில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்தாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 172 போஸ்டிங் இருக்குது. சரிங்களா, சரி நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளர்க் செக்ரட்டரியேட்டில் ஃபைனான்ஸ் செக்ஷனில் பர்சனல் கிளர்க், இது நல்ல ஒரு வெயிட்டான போஸ்டிங் தான். 121 போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ குரூப் 2A சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 1820 போஸ்டிங். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2300 சில்லற போஸ்டிங், 2370 போஸ்டிங் டோட்டலாக. சரி, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஏஜ் லிமிட்டு பார்த்தோம். மினிமம் ஏஜ் லிமிட்டு குரூப் 2 சர்வீஸுக்கு ஓசி கேட்டகரி கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் பிளாங்க் டு நாட் பிளாங்க் டு எஸ்சி, எஸ்சி, எம்பிசி, பிசி, அதாவது இது தவிர்த்து அப்போ ஓசி கேண்டிடேட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னாக்கா மினிமம் வந்து 26, ஒரு சில போஸ்டிங்க்கு 18, 20, 21, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42, 32, 34 அதை கொடுத்துரு. இந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி நமக்கு இந்த ஏஜ் லிமிட். இப்போ ஆவரேஜாக மினிமம் ஏஜ் லிமிட் வந்து நமக்கு 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 42, ஒரு சில போஸ்டிங்க்கு 34, 36, 32ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓசிக்கு மட்டும்தான். அதே எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, டிஸ்பிளே விடோக்கு அப்படின்னாக்கா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. சரிங்களா, இங்கே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு பிடபிள்யூ இது டிஸ்பிளே விடோவுக்கு கிடையாது. பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 50, 52, இங்கே 42, 50, இங்கே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 37. சரி, இது வந்து குரூப் 2 சர்வீஸில் ஓசி கேண்டிடேட்டுக்கு. அதேமாதிரி குரூப் 2A சர்வீஸில் ஓசி கேண்டிடேட்டு 18 to 42, இவங்களுக்கு வந்து எக்ஸைஸ்மே 50. இப்போ வரும் பிசி அதாவது அதர் தென் ஓசி, அதாவது பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இப்போ இவங்களுக்கு தான் ஏஜ் லிமிட்டுங்க தனியாக கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு குரூப் 2 சர்வீஸில் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னாக்கா இதை முக்கியமாக கவனிச்சிங்க. மினிமம் பார்த்திங்கன்னா இந்த டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 37. ஜென்ரலாக பிசி, பிசிஎம், எம்பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மினிமம் 18, மேக்ஸிமம் 37. எங்கன்னா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ். ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 21, மேக்ஸிமம் 37. ப்ராவிஷன் ஆஃபீஸருக்கு வந்து எல்லாத்துக்கும் மினிமம் 26, 20. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துறாங்க, இந்த ஒரு 3 போஸ்டிங் மட்டும். இதுலேயே அந்த சப் கேட்டகரி, அதாவது பிடபிள்யூடி கேண்டிடேட்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஸ்பிளேடோன்னா அங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. இது குரூப் 2 சர்வீஸ்க்கு. இதே குரூப் 2A வந்துச்சுனாக்கா அதே கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுக்கல. எவ்வளோ நாள் இருக்கலாம், நம்ம 58 வரைக்கும் நமக்கு 60 வரைக்குமே இருக்கலாம், ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா, இதுதான் ஏஜ் லிமிட்டு. இப்போ ஆவரேஜாக நமக்கு வந்து மேக்ஸிமம் நோ ஏஜ் லிமிட் நமக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்டி, ஓசிக்கு மட்டும் தான் ஏஜ் லிமிட் வச்சுருக்கிறாங்க. சரி, இதுதான் ஏஜ் லிமிட்டு. நெக்ஸ்ட்டாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னாக்கா பர்டிகுலர் இப்போ நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க, நிறைய கேட்டகரி வைஸாக. இப்போ குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பார்த்தோம், குரூப் 2Aவில் பார்த்தீங்கன்னா ஒரு 48 பார்த்தோம். இப்போ அந்த ஒவ்வொரு கேட்டகரி ஏற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லாத்துக்குமே மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனி பேச்சுலர் டிகிரி, ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன போஸ்டிங் சூஸ் பண்ணுறோமோ அது ஏதாவது எந்த கேட்டகரியில் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த கேட்டகரி ஏற்ற மாதிரி நம்ம அந்த குவாலிஃபிகேஷன் மாறும். இந்த டிகிரியிலே பர்டிகுலராக இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும். இப்போ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிகாம் அல்லது சிஏ அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ் படிச்சு அப்படின்னு கொடுத்துருவோம். லா, அதே லா டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் வந்து பாருங்கள், டெப்டி கமர்ஷியல் ஆஃபீஸர், கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், மினிமம் டிகிரி இருந்தால் போதும், பிஏ, பிஎஸ்சி ஆர் பிகாம் இருந்தால் போதும். இது இல்லைனாலும் இதிலே பர்டிகுலராக இந்த கேட்டகரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு லா படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் கமர்ஷியல் லா, அப்புறம் டேக்ஸ் லா, அப்புறம் காமர்ஸ், அந்த மாதிரி வரும். இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே இங்கே இருக்குது. பட் டிகிரி முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணலாம். எல்லா போஸ்ட்டுக்கும் அடாப்ட் ஆனால் ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்க அடாப்ட் ஆவாங்க. அதனால் எனி பேச்சுலர் டிகிரி முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். சரிங்களா,
சரி இதில் இங்கே கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதை நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்புறம் இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் நம்மளுக்கே தெரியும். அந்த ஸ்டாண்டு ஐவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஆர் 2 ஆர் 3 இது 3ல் ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபாரஸ்டர், சப்போஸ் நம்ம ஃபாரஸ்டருக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஹைட்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்ளை பண்ணும்போது மேலே இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹைட்டு 163 குறையாமல் இருக்கணும். ஃபீமேல் வந்து 150க்கு மேலே இருக்கணும். இது ஹைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலில் 79 மேலுக்கு, எக்ஸ்பேண்டபிள் அப்படின்னாக்கா நமக்கு 5, ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 74 5. சரிங்களா? மெயினாக அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணால் அந்த ஹைட்டு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்ப்பாங்க. அது நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் அது இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். அந்த எக்ஸாம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாமில் நமக்கு நார்மலாக வந்து 200 கொஸ்டினுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். அந்த 200 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 100 ஜென்ரல் தமிழ் இருக்கும். அதுக்கப்புறம் 100 ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும். 75 ஜிகே, 25 ஆப்டிடியூட். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு, டோட்டலாக 300 மார்க்கு 3 ஹவர்ஸ்க்கு. மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா 90 மார்க்கு. இது நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் தான், இங்கே டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. OMR பேஸ்டு எக்ஸாம் தான், அதுவும் சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது நார்மலாக நம்ம வந்து எல்லா எக்ஸாமும் எழுதலாம். அதே ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து 100 தமிழ், 100 ஜென்ரல் ப்ளஸ் மேக்ஸ் எல்லாம் சேர்த்து. சரி, இது ப்ரிலிமினரி எக்ஸாம். இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு அதுக்கப்புறமா மெயின் எக்ஸாம். இந்த 200 மார்க்குமே கால்குலேட் பண்ணுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் தமிழ் மார்க்கு விடுறதெல்லாம் கிடையாது. 200 மார்க் நம்ம எவ்வளோ எடுக்கணுமோ அதுக்கு கட் ஆஃப் போட்டு அடுத்து மெயின் எக்ஸாம் பண்ணுவோம். குரூப் 2, 2A ரெண்டுக்குமே இது காமன். இதுலேருந்து பிரியும் போது தான் நம்ம 2 சர்வீஸில் வர்றவங்களுக்கு வேறு மாதிரி எக்ஸாம், 2Aவில் வர்றவங்களுக்கு வேறு ஃபார்முலா எக்ஸாம். சப்போஸ் இப்போ குரூப் 2 சர்வீஸில் வர்றவங்களுக்கு மெயின் எக்ஸாம் எப்படி இருக்குன்னா எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். சரிங்களா? இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 2 இருக்கும். ஒன்று தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பேப்பர் 1, பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இங்கே மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 மார்க் நம்ம வேறு மாதிரி இருக்கும். 3 ஹவர்ஸு மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ், அது 40 மார்க் எடுத்தால் போதும் நம்ம பாஸு. சரிங்களா? பட் இந்த பாஸ் மார்க் வந்து உங்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பேப்பர் 2வில் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் 300 மார்க்குக்கு டிஸ்கிரிப்டிவில் கொஸ்டின் இருக்கும். 3 ஹவர்ஸ் எக்ஸாம் நடக்கும். இல்லை மினிமம் பாஸ் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 90 மார்க். இது குரூப் 2 சர்வீஸ்க்கு. அப்படியே குரூப் 2A சர்வீஸ் மெயின் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பேப்பர் 1, அது டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. அதே சேம் அங்கே சொன்ன அதே கேட்டகரியில் 100 மார்க் கொஸ்டின் வரும். நம்ம 40 மார்க் மினிமம் எடுத்தால் போதும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 2 அப்படின்றது டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப். குரூப் 2 சர்வீஸில் எல்லாமே டிஸ்கிரிப்டிவ். 2Aவில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு மட்டும் டிஸ்கிரிப்டிவ். அது தவிர மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். எல்லாமே அப்படின்னாக்கா திரும்ப அகைன் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 100 மார்க்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது நம்ம மேத்ஸ் ஆப்டிடியூட், அது ஒரு 40 மார்க்கு. அதுக்கடுத்து லாங்குவேஜ், அது தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் ஏதாவது 2 லாங்குவேஜாக வச்சு தமிழ்லேருந்து ஒரு 60 மார்க் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 100 200 கொஸ்டின் 300 மார்க். அங்கே பார்த்து அதே கேட்டகரி தான். பட் இங்கே என்னென்னா தமிழில் வந்து ஒரு 60 கொஸ்டின் மட்டும் வரும் அப்ஜெக்டிவ் டைப்பில். சரிங்களா? புதுசாக சிலபஸ் மாற்றிருக்கிறாங்க, பேட்டர்னு மாற்றிருக்கிறாங்க. ஜிகேவில் 100 கொஸ்டின் டேரெக்டாக வந்துடும். இந்த 40 கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாத்தையும் கலந்து வந்துடும். அதே 300 கொஸ்டினுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் OMR பேஸில் எக்ஸாம் நடக்கும். சாரி, இது OMR பேஸ்டு இல்லை. இங்கே மெயினாக கவனிக்க வேண்டிய என்னென்னா இங்கே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். குரூப் 2A பேப்பர் 2 பார்த்தீங்கன்னாக்கா CBT எக்ஸாம் சொல்லுவோம், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும் ஆன்லைன் எக்ஸாமாக நடக்கும். இது வந்து குரூப் 2 சர்வீஸ், குரூப் 2A எக்ஸாம் பேட்டர்ன். சரி, அதுக்கப்புறமா இதில் செலக்ட் ஆகிறவங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனல் லிஸ்ட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் CVக்கு போவோம். சரி, இதுக்கப்புறம் வந்து எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். இதான் வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட்டாக வந்து அவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஹவு டு அப்ளை அப்படின்றது நமக்கு தெரியும். நார்மலாகவே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர் அதை அப்லோட் பண்ணோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஓகே கொடுத்துட்டு ஃபோன் நம்பர், நம்ம மெயில் ஐடி, நேம் திரும்ப என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் என்ன போஸ்டிங் நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ அதை அடாப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் மீடியம் கேண்டிடேட் ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டு எஸ் இருந்தாக்கா எஸ், இல்லைன்னா தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அதில் டேட்டை இன்க்ளூட் பண்ணணும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா சென்டர் சூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டர் எங்கே எது போகிறீங்க அப்படின்ட்டு. அது முடிஞ்ச அப்புறம் கடைசியாக டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ண சொல்லும். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதில் வந்து கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரும் இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ யாரெல்லாம் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களோ மறக்காமல் இந்த எக்ஸாம் குரூப் 2A எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 21, இந்த மாதத்தில் ஒரு 10 நாள் இருக்குது, ஜூலை ஃபுல்லாக இருக்குது, ஆகஸ்ட்டு 60, செப்டம்பரில் ஒரு 10, 70, இந்த மாதம் ஒரு 10, 80 நாள், கிட்டத்தட்ட ஒரு 84 நாள் இருக்குது. நல்லா இந்த இப்போ இது வரைக்கும் படிக்காதவங்க அந்த 84 நாள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாலே ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் செலக்ட் ஆகி போயிடலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எல்லாமே செலக்ட் ஆகுங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.